பேட்டைன் படத்தின் வெற்றி தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகி வரும் திரைப்படம் கூலி. இப்படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்க உள்ளார். இப்படத்திற்கு அனிருத் இசையமைக்கிறார். இப்படத்தில் ரஜினிகாந்துடன் ஸ்ருதி ஹாசன், நாகார்ஜுனா, உபேந்திரா, சத்யராஜன் மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்துள்ளது. இப்படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் மிகப்பெரிய பொருட்செலவில் தயாரித்து வருகிறது. இப்படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. கூலி படம் தங்க கடத்தலை மையமாக வைத்து உருவாகி வருவதாக கூறப்படுகிறது. இப்படத்தில் ரஜினிகாந்த் அதிக அளவில் சண்டை காட்சியில் நடித்துள்ளதாகவும் இப்படம் லோகேஷ் கனகராஜன் சினிமாட்டிக் யூனிவர்ஸுக்குள் வராது என்றும் கூறப்படுகிறது. முழுக்க முழுக்க தனி கதையம்சம் கொண்ட படமாகவே கூலி உருவாகி வருகிறதாம். கூலி படத்தின் ட்ரெய்லர் ரெடியாகி விட்டதாக லோகேஷ் சமீபத்திய பேட்டி ஒன்றில் கூறியுள்ளார். அதனை ரஜினியிடம் போட்டு காண்பித்துள்ளாராம். அதனை பார்த்த ரஜினி அவர்கள் லோகேஷை கட்டி அணைத்துள்ளார். ட்ரெய்லர் பிரம்மாண்டமாக இருப்பதாகவும் 100 விக்ரம் படத்திற்கு சமம் எனவும் சொல்லி இருக்கிறார். இப்படத்தின் ஷூட்டிங் கடந்த மாதம் ரஜினி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றதால் தடைப்பட்டிருந்த நிலையில் தற்போது மீண்டும் தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கூலி படத்தின் ரிலீஸ் அப்டேட்டை இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் சமீபத்திய பேட்டி ஒன்றில் கூறியிருக்கிறார். அதன்படி இப்படத்தை வருகிற 2025ஆம் ஆண்டு கோடை விடுமுறையில் திரைக்கு கொண்டு வர உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் கூலி திரைப்படம் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் தமிழ் புத்தாண்டு விடுமுறையை டார்கெட் செய்து ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. இது மட்டும் உறுதியானால் கூலி படம் கன்ஃபார்ம் 1000 கோடி வசூலை அள்ளிவிட வாய்ப்புகள் இருக்கிறது. கூலி படத்தை முடித்த கையோடு தன்னுடைய எல்சி படங்களை கையில் எடுக்க உள்ளார் லோகேஷ். அதன்படி முதலாவதாக கைதி 2 படத்தை அடுத்த ஆண்டு எடுத்து முடிக்க உள்ளார். இப்படத்தை முடித்ததும் சூர்யாவை வைத்து ரோலக்ஸ் என்கிற படத்தை எடுக்க உள்ளாராம். அதன் பின்னர் விக்ரம் 2 அல்லது லியோ 2 ஆகியவற்றில் ஏதேனும் ஒரு படத்தை எடுக்கும் முடிவில் உள்ளாராம் லோகி. இதனால் ரசிகர்கள் உற்சாகம் அடைந்துள்ளனர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.